என்ன சொல்ல வராங்க? ஒரு ஒன்னில்லாத பையன் வந்து ஒரு ஒரு எல்லாம் இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றான். அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் அது இல்லாம என்னன்னா 1990 80களில் பார்த்திருப்போம். எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். கல்யாணம் ஆறவங்க கல்யாணம் ஆகாதவங்க எல்லாருமே பார்க்கணும். அந்த ஈகோ இல்லாம இருக்கணும்ன்றத ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. இப்பெல்லாம் நிறைய டைவர்ஸ்லாம் வருது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதை இந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்துல காதலுக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லாம நம்ம ரோஸ்மின் பேர் தாங்க ரோஸ்மின் இருக்கு. ஆனா அந்த வேலுக்கு சும்மா ரோஸ் மில்க் மாதிரி இருக்கிறாங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். பார்க்கலாம், ஃபேமிலியோட தான் வந்து பார்க்கலாம். நான் பார்க்கலாம். வெந்து தணிந்தது காடு. பிரேக்ஃபாஸ்டுக்கு வணக்கத்தை போடு. மற்றபடி ஹீரோயின் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. காஸ்டிங் பொறுத்தவரை நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு தடவை பார்க்கலாம். ஃபேமிலி நல்லா இருக்கு. இப்படி இருக்கும், இப்படி இருக்கிறாங்க ஃபேமிலின்னு காட்டுறாங்க. நல்லா இருக்கு. ஒரு ரிச்சான பொண்ணை கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தான் அப்படி இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா லவ் வித் ஃபேமிலி நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம், ஃபேமிலியோட தான் வந்து பார்க்கலாம். நான் பார்க்கலாம். செல்லமே படம் எடுத்த டைரக்டர் காந்தி கிருஷ்ணா சாரோட படம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தூக்கி நிறுத்திடுவார் அப்படின்னு நினைச்சது. பட் ஆனால் ஒரு ஆவரேஜ் வாட்சா போச்சு. இந்த காலத்தில் அவர் லவ் எடுத்த அந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப வெயிட்டா இல்லை, ஸ்கிரீன் பிளே லேக்கா இருக்கிறதுனால ஒரு ஆவரேஜ் வாட்சா போயிடுச்சு. மற்றபடி ஹீரோயின் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. காஸ்டிங் பொறுத்தவரை நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை பார்க்கலாம். டைட்டிலுக்கும் படத்துக்கு சம்மந்தமே இல்லை. பிரேக் பாஸ்டை வச்சு முடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே கொஞ்சம் போரிங் தான். செகண்ட் ஆஃப் ஃபுல்லாவே கொஞ்சம் வேற மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்றோம். ஏன்னா வந்து லாஸ்ட் ஒரு ½ hour தான் படமே. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே என்னடா இது நேற்று பார்த்தோம் ஒரு படத்தை, அந்த படத்துல சீன்றதே இது முதல்ல இது பார்த்தோம் அப்படிதான் நினைச்சு போயிட்டு இருக்கு. மற்றபடி ஓகே, ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்க புதுசா, நல்லா இருக்கு. அந்த மாதிரி என்ன சொல்ல வராங்க? ஒரு ஒன்னில்லாத பையன் வந்து ஒரு ஒரு எல்லாம் இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றான். அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் அது இல்லாம என்னன்னா 1990 80களில் பார்த்திருப்போம். காதலர்கள்லாம் உண்மையா இருப்பாங்க, உணர்வு லவ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பசங்களாம் பார்த்தா இன்னைக்கு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றேன், நாளைக்கு அந்த ஹோட்டலில் போய் நான் சாப்பிட மாட்டேன். நல்லா வேற ஹோட்டல் தான் போவேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எதுவுமே வந்து கதையா ஃபீல் ஆகாம நமக்கு ஏதோ ஒரு கதையா போகுது, அவ்வளவுதான். படம் ஒரு 2.5 மணி நேரம் பார்க்கலாம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே கொஞ்சம் போரிங் தான். செகண்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். கல்யாணம் ஆறவங்க கல்யாணம் ஆகாதவங்க எல்லாருமே பார்க்கணும். அந்த ஈகோ இல்லாம இருக்கணும்ன்றத ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. இப்பெல்லாம் நிறைய டைவர்ஸ்லாம் வருது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதை இந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. லவ் ஸ்டோரி தான், பியூர் லவ். லவ் வந்து சரியா யூஸ் பண்ணிக்கணும், அதான். வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப நல்ல படம். ஹீரோ ஹீரோயின் கஸ்தூரி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம், எந்த வல்காரிட்டியும் இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். டிவோர்ஸ் கிட்டலாம் போக கூடாது, அவ்வளவுதான். காமெடியாவும் இருக்கு, நல்லாதான் இருக்கு. கேக்கல. பிஸ்கெட் பத்தி தான், அதான் பிரேக்ஃபாஸ்ட், அவ்வளவுதான். வேற எதுவும் சூப்பரா இருந்துச்சு படம். எல்லாருமே பார்க்கலாம், படம் ஃபேமிலியோட பார்க்கலாம். கான்செப்ட் சூப்பரா இருந்துச்சு, புதுசா எடுத்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு படம். நல்லா இருந்தது. படத்துல என்ன சொன்னாங்க? ஈகோவை விட்டுடணும், ஈகோ இல்லாம லைஃப வாழணும், அதான் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட். அந்த படம் தான் இப்ப நான் பார்த்துட்டு வரேன். நிறைய பேர் நினைப்பாங்க பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னாக்கா காலை உணவு அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் காலை உணவு இல்ல. இந்த பிரேக்ஃபாஸ்டுக்கான அர்த்தம் சீக்கிரமா பிரேக்கை பாஸ் பண்ணிருங்க அப்படின்ற அர்த்தம் தான் அந்த வந்து இயக்குனர் காந்தி கிருஷ்ணா சார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. காந்தி கிருஷ்ணா சார், எங்களுக்கு உங்க மேல ஒரு டவுட். உங்களோட ஃபர்ஸ்ட் படம் செல்லமே, அந்த படத்துல விஷால் அவர்கள் உயரமா இருந்தாங்க. அதனால உயரமா இருக்கிற இந்த ராணுவ நீங்க பிக்ஸ் பண்ணீங்களா? எனக்கு அதான் ஒரு டவுட்டா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த படத்துல எப்படி காதல் ரசம் சொட்டுமோ அதே மாதிரி இந்த படத்துல காதலுக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லாம நம்ம ரோஸ்மின் பேர் தாங்க ரோஸ்மின் இருக்கு. ஆனா அந்த வேலுக்கு சும்மா ரோஸ் மில்க் மாதிரி இருக்கிறாங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்துல நடிச்சிருக்க அனைத்து கதாபாத்திரங்களுமே, அது ரவி மரியா அவர்களாக இருக்கட்டும், கஸ்தூரி அவர்களா இருக்கட்டும், கஸ்தூரி அவர்களுக்கு ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு.
நல்ல சூப்பரான ட்விஸ்ட், அது யாருமே எதிர்பார்க்காதது. அதே மாதிரி இதுல வந்து ஒரு ஒரு கதை பாத்தீங்கன்னாக்கா, காதல் ஒரு ஒரு காலகட்டத்துக்கு மாறிக்கிட்டே தான் இருக்கும். அந்த காலகட்டம் மாதிரியே இந்த காலகட்டம் இருக்கணும் அப்படின்றது இல்ல. காதல் ஒரு ஒரு விதத்துக்கும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதற்கு கச்சிதமாக புரிஞ்சிருக்கிறது தான் தம்பி ராணவ அவர்கள். உண்மையிலேயே இந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்து நடிச்சிருக்க அப்படின்னாக்கா அது நீதாப்பா. அது அந்த மொட்டை அடிச்சு இருந்தாலும் சரி, அந்த ஹீரோயின் கிட்ட நீ காதல் ரசம் சொட்டும் போது அப்படி இருந்தாலும் சரி, அவ்வளவு கச்சிதமாக நடிச்சிருக்க. அதே மாதிரி இந்த தம்பி உங்க பேர் என்ன? கிருத்திக். இந்த தம்பி கிருத்திக் அவர்கள் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தியேட்டர்ல எல்லாரும் எழுந்து கிளாப்ஸ் பண்ணாங்க. என்னப்பா அப்படி ரசிச்சீங்களா அப்படின்னு. அது ஏன்னாக்க இந்த தம்பி பைக் ஓட்டும் போது அந்த ஹீரோயினை முன்னாடி கூப்பிட்டு உட்கார வச்ச பாரு, அது சூப்பரா தம்பி. ஏன்னா இந்த காலகட்டத்து பசங்கள் எல்லாருமே தன்னுடைய காதலியை பின்னாடி உட்கார வைக்காம முன்னாடி உட்கார வச்சு, உதாரணத்துக்கு நான் என்ன சொல்லுவேன், தப்பாய் போயிடும். ஏன்னா விசிலுன்னுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாம நல்லா சூப்பரா நடிச்சிருக்கா தம்பி. வாங்க வாங்க வாங்க. கொரியோகிராஃபர், இவருடைய மூவ்மெண்ட் எல்லாமே பக்காவா இருக்கு. உங்க பேரு பிரதர்? ஹாப்பிசன். ஹாப்பிசன் இந்த மாதிரி ரொம்ப எல்லா இதுவுமே வந்து ரொம்ப ஹாப்பியான மூவ்மெண்ட் தான் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மொத்தத்துல இந்த படம் எப்படி பிரேக்ஃபாஸ்ட், ஒரு மனிதனுக்கு காலையில எழுந்தவொடனே பிரேக்ஃபாஸ்ட் தான் முக்கியம். நீங்க லஞ்ச் சாப்பிடாம கூட இருங்க, டின்னர் சாப்பிடாம கூட இருங்க, ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்றது மாதிரி இந்த படத்துக்கும் அந்த பிரேக்ஃபாஸ்ட் கதைக்கு பேர் கச்சிதமாக புரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் கிரிஜா வரதராஜனா அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு கதை தான் தேவைப்படும். இந்த வெயிலுக்கு நல்லா குளுகுளுன்னு இருக்க ஒரு ஹீரோயினும் நல்லா கும்முன்னு இருக்கிற நம்ம ஹீரோவும் இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி இந்த கதாபாத்திரத்தை கொடுத்திருக்காங்க. இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. வெந்து தணிந்தது காடு. பிரேக்ஃபாஸ்டுக்கு வணக்கத்தை போடு. ஃபேமிலி நல்லா இருக்கு, இப்படி இருக்கும் இப்படி இருக்காங்க ஃபேமிலின்னு காட்டுறாங்க. நல்லா இருக்கு. ஒரு ரிச்சான பொண்ணை கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தான் அப்படி இருக்கு. நல்லா இருக்காங்க. லவ் வித் ஃபேமிலி நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம், ஃபேமிலியோட தான் வந்து பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்க, ஒரு ஒன்னில்லாத பையன் வந்து ஒரு ஒரு எல்லாம் இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றான். அவங்களுக்குள்ள பிரச்சனைகள், அது இல்லாம என்னன்னா 1990 80களில் பார்த்திருப்போம். ஃபேமிலி நல்லா இருக்கு, இப்படி இருக்கும் இப்படி இருக்காங்க ஃபேமிலின்னு காட்டுறாங்க. நல்லா இருக்கு. ஒரு ரிச்சான பொண்ணை கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தான் அப்படி இருக்கு. நல்லா இருக்காங்க. லவ் வித் ஃபேமிலி நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம், ஃபேமிலியோட தான் வந்து பார்க்கலாம்.